வணக்கம் உறவுகளே. 90களில் இந்தி திரையுலகத்தில் ஒரு ஆட்டி வச்சார்னே சொல்லலாம். ஒரு மிரட்டி விட்டார் நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். ஸோ அவர் பாடிய பாடல்கள் இந்தியில் எப்படி ஒரு பிரபலமாச்சு, எந்த மாதிரி அளவுக்கு அவர் பாடியிருந்தார் அப்படின்ற பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். தப்பாக இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள். இதை சரி பண்ணுங்கள், அதை சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்லி போன தடவை கூட ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், சக்திவேல் சார் நீங்கள் கண்டிப்பாக மைக்கை சரி பண்ணுங்கள் அப்படின்னாரு. உடனே நான் இப்போ மைக்கெல்லாம் சரி பண்ணி அதுக்கு இது பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், நிறைகள் இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள். சரி, பொதுவாகவே சினிமா துறையில் நுழையிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விருப்பம் இருக்கும். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, பெரிய கனவுன்னே சொல்லலாம். வேறு மொழிகளில் நடிக்கிறவங்க, அதாவது தெலுங்கு, மலையாளம், இவங்க ஒன்று பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சாய்ஸ் அவங்களுக்கு தமிழாக தான் இருக்கும். தமிழில் நம்ம எப்படியாவது ஒன்று உள்ளே வந்துடணும், தமிழில் ஒரு படம் பண்ணிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பட் தமிழில் வந்ததுக்கப்புறமா அவங்க அடுத்த டார்கெட் பாலிவுட்டு, ஹிந்தியில் எப்படியாவது ஒரு படம் பண்ணிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. போட்டு அப்படி போய் சக்ஸஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ரேரு. போயிருக்காங்க நிறைய பேர். அதில் சக்ஸஸ் பண்ணவங்க ஸ்ரீதேவி மேடத்தை சொல்லலாம். ஹேமா மாலினி இங்கே இருந்தால் போனாங்க. பட் ஆனால் அவங்க ஹீரோயின் அறிமுகமானது அங்கே, அதனால் அதை விட்டுறலாம். அப்படிப்பட்ட ஏன்னா அங்கே ஒரு ரொம்ப டஃப்பு. அங்கே அந்த ஒரு இந்திக்குள்ளே அவங்க தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இப்போ நம்ம ராஜா சாரே எடுத்துக்கங்க. அவர் ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ். சவுத் இந்தியாவே கட்டி போட்ட ஆண்டவர். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் தெலுங்குலலாம் நிறைய பாட்டு கொடுத்தாரு, கன்னடத்தில் கிட்டு கொடுத்தாரு, எல்லாமே பண்ணார். பட் ஆனால் அவருடைய பாட்டை சுட்டு அங்கே பாட்டு போடுவாங்களே தவிர அவரை டைரெக்டாக பண்ணது கம்மி அங்கே ஹிந்தியில். ஸோ அப்படி ஒரு டஃப். இப்போ சமீபத்தில் கூட ரஹ்மான் சார் கூட சொல்லியிருந்தார், ஹிந்தியில் அங்கே ஹிந்தி துறையில் நம்மளை ஒதுக்குறாங்க, அவரையே ஒதுக்குறாங்கன்ற அளவுக்கு அவர் சொல்லியிருந்தார். அவருக்கே அந்த நிலைமைன்னா அப்போ மற்றாலும் பார்த்துக்குங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டில் எஸ்பிபி சார் நம்ம பாடுமில்லா பாலு அவர்கள் உள்ளே போய் சும்மா கலக்குன்னு கலக்கியிருந்தாருங்க. அந்த ஒரு சம்பவம் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். அதான் பார்க்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம். 1981 பார்த்தீங்கன்னா, அப்போ அவர் 80லலாம் இங்கேயே பீக்கு தானே அவர். அப்போ அவர் பாலச்சந்தர் சார் மறுசரித்திரா படம் எடுத்து அந்த படம் நல்லா ஹிட்டாக ஓடினோன்னா தெலுங்கு போனதை ஹிந்தி கூட்டு போகிறார். ஏக் துஜே கேலி அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் தான் பண்ணியிருந்தார். இதில் கமல்ஹாசன் குறிப்பிட்டு சொல்லணும். கமல்ஹாசன் அந்த படம் ஒரு வெற்றி படம் கொடுத்தாரு. அவரும் ஹிந்தியில் போய் அப்படி பண்ணி பார்த்தாரு. பெரிய அளவில் ரீச் ஆகலாம். பட் தமிழே போதும் அப்படின்ட்டு இருந்துட்டார். ரஜினி சார் அப்படி தான். ரஜினி அங்கே போய் முட்டி போது அப்படி இப்படின்னு வந்தார். கமல்ஹாசனாக தனியாக 2 ஹீரோவாக பண்ணிட்டார், தனி ஹீரோவாக படம் பண்ணார். இது ரஜினிக்கு அதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏதோ அமிதாப் பச்சன் கூட இப்படி ஒரு சில ஆளுகளோட சேர்ந்து தான் வந்தார். இப்படி ஒன்றும் பெருசாக அவர் ஹிந்தியில் பெரிய படம் பண்ணலாம். அப்போ 81 ஏக் துஜே கேலியே செம்மையான ஹிட்டு, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹிட்டு. அந்த படத்தில் தான் நம்ம எஸ்பிபி சார் உள்ளே வர்றாரு. உள்ளே வந்தால் பாட்டு சொல்லக்கூடாது, அவ்வளோ அருமையான பாட்டு. ஆர்டி பர்மன் மியூசிக்கு. அதில் தெரிய மேரே பீச்சுமே, அதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு ஹிந்தி சாங். அந்த சாங்குக்கு அவர் நேஷ்னல் அவார்டு வாங்குறாரு. இந்த பாட்டை லதா மங்கேஷ்கர் பாடியிருப்பாங்க. அவங்களுடைய இது வேறு, இவருடைய சோகமான பாட்டு. பட் சூப்பராக பாடியிருப்பார். முதல் பாடலே தேசிய விருது அப்படின்னா எல்லாருக்குமே அங்கே எப்படி இருக்கும் நீங்களாம் நினச்சி பாருங்கள். அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு அவருக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு படமே இல்லைன்னே சொல்லலாம். வந்தாலுமே 1-2 அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த காலகட்டத்தில் தான் நம்ம ஒரு முக்கியமான ஹீரோ பாலிவுட் பாய் சல்மான் அவர் அறிமுகமாகிறாங்க. 89 மைனே பியார் கியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க தயாரிப்பு படம் பாருங்கள். சல்மான் சாருக்கு ராம் லக்ஷ்மண்ன்றவர் மியூசிக் டைரக்டர். எப்படி அவங்க சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த படத்துக்கு எஸ்பிபி கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. உண்மையிலே ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். சல்மான் சாருக்கு அவ்வளோ ஆப்டாக இருக்கும் அந்த குரல். அது பாட்டை கேளுங்க. मेरे रंग में रंगने वाली परी हो या परियों की रानी. அந்த படத்தில் வர்ற கிட்டத்தட்ட அத்தனை பாட்டுமே எஸ்பிபி சார் தான் ஹீரோஸ். मेरे सवालों का
தேங்க்ஸ். பொதுவாகவே நம்ம ஹீரோக்களில் சல்மான் கான் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழில் வந்து கார்த்திக் மாதிரி ஒரு துருதுருண்டே இருப்பார். அவருடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வேகமாக இருக்கும், நல்லாயிருக்கும் அவருடைய கேரக்டரு. ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அறிமுகமானவுடனே அந்த படத்துக்கு அந்த படத்தில் உள்ள பாட்டுக்கு வந்து இவருக்கு ஃபிலிம்பேர் அவார்டு கிடச்சிது நம்ம எஸ்பிபி அவர்களுக்கு. தில் தேவானா பின் சஜ்னா கே மானேனா ஏ பகலா ஹை சம்ஜானே சே சம்ஜேனா தில் தீவானா பின் சஜ்னா கே மானேனா. சூப்பராக இருக்கும் பாட்டு. இந்த பாட்டு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் கலெக்ஷன் ஒரு பக்கம் இருந்துட்டாலும் பாட்டோட வேரியேஷன் வேறு லெவல். ஆடியோ கேசட்டு அந்த அதிரி புதிரி ஹிட்டு அது. எப்படி அது அது வந்து இந்திக்காரங்களால் ஜீர்ணிச்சிக்க முடியுமா பாலிவுட்டில்? அது எப்படி என்னடா அது தெலுங்குலேருந்து அங்கே தமிழ்லேருந்து வந்தார் வந்து இப்போ இந்த போர்டு ஓடுக்கிருக்காரு அப்படின்ற மாதிரி பூரா பாட்டுமே அவருடைய திறமைக்கு கிடந்த சரியான அங்கீகாரம்னு சொல்லலாம். அந்த பாட்டு அது சல்மான் கானுக்கு கரெக்டாக ஆப்டாக இருந்தது. ஏன்னா சல்மான் பாடு மாதிரி துரு இருப்பார் படத்தில். அவருடைய இதே வேகமாக இருக்கும். அவருடைய அந்த ஆக்டிவிட்டீஸ், அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கொஞ்சம் துருண்டே இருப்பார். ஸோ அதனால் அவருக்கு வந்து நம்ம தமிழில் எப்படி கமலஹாசன் ரஜினிக்கு வந்து எஸ்பிபி சார் வாய்ஸ் ஆப்டாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் அங்கே அவருக்கு ஆப்டாக இருந்தது. இந்த பாட்டை கேளுங்க. ஆஜா ஷாம் ஹோனே ஆயி ஆஜா ஷாம் ஹோனே ஆயி. அந்த சூழல் வந்து பார்த்திங்கன்னா, கதாநாயகி வந்து வீட்டுக்கு வெளியே போகும்னு கூப்பிட்டுருப்பாரு. ஸோ அவங்க வந்து வீட்டு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களால வர முடியாது. அப்போ அவங்க 2 பேருக்கு இடையில் அந்த ஒரு நல்லாயிருக்கும். நீ சீக்கிரம் போவோம் அப்படிம்பாரு. ஆரன் அடிச்சுட்டு கிளம்பும்பார். இவங்க அவசரப்படாத அந்த வேலை இருக்கு முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அந்த ஒரு இதே ஆகிக்கிட்டு அந்த பாட்டே வந்து அந்த கான்ட்ரவர்சி தான் நல்லாயிருக்கும். ரொம்ப லேட் ஆகிடுச்சு சீக்கிரம் போக முடியாது. இது வந்து அவருடைய அந்த சல்மான் அந்த கேரக்டர் சலிச்சுக்கிறது, அந்த சல்மான் வந்து சிரிக்கிறது சொல்லவா வேணும் நம்ம எஸ்பிபி சாருக்கு. ஸோ கலைக்கு எடுத்துருப்பார் அந்த பாட்டில். तो किस बात की है लड़ाई तू चल मैं आई. வந்து கிட்டத்தட்ட 10 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டைட்டில் சாங் ரொம்ப அருமையாக இருக்கும். ஆத்தே ஜாத்தே ஹஸ்தே ராத்தே சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. ஸோ இப்படி எஸ்பிபி வாய்ஸில் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த பாட்டு. அதுக்கு அடுத்து அவர் வந்து பாருங்கள் அந்தா சப்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா 89லேருந்து 90ல் பார்த்துட்டிங்கன்னா சல்மான் கானுக்கு கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 4-5 படங்கள் பண்ணுறாரு. எல்லா பாட்டுமே வந்து ஒரு அற்புதமான ஹிட்டு தான். அதில் அந்தா சப்னா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமீர் கான் அவரும் சல்மானும் உள்ள நுழைஞ்ச நேரம் இல்லையா, அந்த டயத்தில் நல்லா அந்த படம் காமெடி, செம காமெடியான படம். அந்த படத்தை லைட்டாக சுட்டு பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து தான் அங்கே உள்ளத்தை அழித்தான்னு சொல்லி படம் நம்ம சுந்தர் சி சார் பண்ணார். அந்த படத்தில் அந்த ஒரு பாட்டு ஒரு சூப்பராக இருக்கும். ஹே ராத்து ஹே தூ ये रात आए दूरी तेरा मिलना है जरूरी. ரொம்ப சூப்பராக இருக்கும். दिल मेरा धक धक डोले दीवाना लिए जाए हिचकोले ये दिल मेरा डक डक डोले दीवाना लिए जाए नहीं डोले. ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம வந்து என்னமோ ஹிந்தி பாட்டை இன்றைக்கி நேற்றுக்கு நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஹிந்தி பாட்டை நம்ம இன்றைக்கி நேற்று ரசிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி 65-70 பார்த்தீங்கன்னா இங்கே சக்கா போட்டிருக்குது ஹிந்தி பாட்டு. பாபியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி யாதவிங்க பாரத்து நிறையா இருக்குது. நான் போட்டிருக்கேன். நம்ம அது இளையராஜா அவர்களுடைய வருகைக்கு பின்னால் தான் அது நிறுத்தப்பட்டது, அது கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோ இதில் இருக்குது, நீங்கள் வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவங்க உண்மை அதுதான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை மீனாட்சி தேட்டரில் பாபி 100 நாள் ஓடின்னு சொல்லி உள்ள சீல்டு வச்சுருப்போம். தேட்டருக்குள்ளே இருக்கும் சீல்டு. நிறையா தேட்டர்கள் அப்போல்லாம் இருக்கும். இந்த படம் 100 நாள் ஓடிச்சு, இந்த படம் 100 நாள் ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனில் கொடுத்த சீல்டு. அந்த மாதிரி பாபியோட ஓடின சீல்டு இருக்குது. ஸோ அப்படி அவ்வளோ ஹிட்டான ஒரு ஹிந்திக்கு வந்து இங்கே அப்படி நல்லா புலவுனது தான். அந்த பாட்டெல்லாம் ரசிக்கத்தான் செஞ்சாங்க. கலைக்கு எதுங்க பாஷை, இசைக்கு எது மொழி தேவையே இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ அதில் அடுத்ததாக அருமையான படம் தான் இதுவும் ஒரு நல்ல படம், பத்திரிக்கை பூல் அப்படின்ற படம். அந்த படத்தில் பாருங்கள் ரவிநாத் அண்ணனுக்கும் இருக்கும். பொதுவாகவே பாருங்களேன், அவர் இந்த
அவரோட ஆக்டிங் அவர் பாட்டோட ஸ்டார்டிங்கே ரொம்ப ஸ்பீடாகவே இருக்கும். சல்மான் கானுக்கு அவர் ஒரு மாதிரி ஸ்பீடாக ஓடுவார், அந்த இதுக்கு தகுந்தாப்புலேயே இருக்கும். அந்த குரல் எப்படி எஸ்பிபி சார் குரல் அவ்வளோ ஆப்டாக இருந்துச்சுன்னு தெரியலங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த சல்மான் கானுடைய அந்த ஸ்க்ரீன் வாய்ஸுக்கும் அவருடைய எக்ஸ்ப்ரெஷனுக்கும் நம்ம ஆள் வாய்ஸுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பாட பாருங்கள். அடுத்த பாட்டு அதே படத்தில் தான், கபி தூ நூரி லக்தி ஹை கபி தூ ஜூலி லக்தி ஹைன்னு ஒரு சூப்பர் சாங்குங்க. அதுவும் நம்ம எஸ்பிபி சாரும் இவங்க லதா மங்கேஷ்கர் தான் நினைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க, சூப்பராக இருக்கும். कभी तू नूरी लगती है कभी तू झूली लगती है कभी तू चांदनी लगती है. அடுத்து வந்து லவ்னு ஒரு படம். இந்த படம் வந்து தெலுங்கில் வந்து ஆல்ரெடி பிரேமான்னு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். வெங்கடேஸ்வர் ரேவதியும் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து ஹிந்தியில் கொண்டு போகும்போது ஹிந்தியில் ஆனந்த் மிலிந்த் தான் மியூசிக் அவர் பண்ணியிருந்தார். பட் ஆனால் இந்த பாட்டு வந்து நம்ம ஆல்ரெடி தெலுங்கில் போட்ட பாட்டு தான், ராஜா சார் பாட்டு அப்படியே யூஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்கும். சாத்தியா தூனே கியா கியா சாத்தியா தூனே கியா கியா. நமக்கு இந்த காப்பிரைட் ப்ராப்ளம்ஸ், அதனால நான் வந்து ஒரு 4 செகண்ட் 5 செகண்டுக்கு மேலே நான் பண்ண முடியாது. பட் நீங்கள் இந்த பாட்டெல்லாம் நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் உள்ளே போய் சர்ச் பண்ணி இதை செக் பண்ணி பாருங்களேன், கேட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம எஸ்பிபி சாருடைய வாய்ஸு. इतना करो ना मुझे प्यार. அது சித்ராமா சேர்ந்து வேற பாடியிருப்பாங்க. இந்த படத்தில் 2-3 பாட்டு எஸ்பிபி சார் தான் பாடியிருந்தார். சார் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து சாஜன் 91 தான் இந்த டயத்தில் வந்த படம் தான் இது. ஒரு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஹிட்டு, அடிச்சுக்கவே முடியாது. நதீம் சார் மியூசிக் தான். இந்த படத்தில் வந்து சாருக்கு பாட்டு கொடுத்துருந்தாங்க எஸ்பிபி சாருக்கு. சல்மானுக்கு அவர் தானே இதை சஞ்சய் தத் பண்ணியிருந்தாங்க. அவருக்கு வந்து குமார் ஷானு பாடியிருப்பார். ஆரம்ப காலகட்டங்களில் எஸ்பிபி சாருக்கு வந்து அவருடைய ஹிந்தி உச்சரிப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கான்ட்ரவர்சி. அங்கே அவர் ஒன்றும் ஹிந்தி உச்சரிப்பு சரியில்லாமல் கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் வந்து தப்பாக வருது அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம உதித் நாராயணன் கூட அப்புறமா எங்கிட்ட தமிழுக்கு வந்தப்போ ரன் படத்தில் ஒரு பாட்டு, பிரியமான பொண்ணை ரசிக்கலாம் அப்படின்லாம் ஒரு பாட்டு வரும் ஒரு படத்தில், நல்ல பாட்டு. அது கூட எல்லோரும் சொல்லியிருந்தாங்க, என்ன பெரியம்மாவோட பொண்ணை ரசிக்கலாம்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய உச்சரிப்பு அப்படி இருக்கும். ஸோ அது ஒரு குழந்தைத்தனமான உச்சரிப்பாக இருக்கும். உதித் நாராயணன் பாட்டை பூரா கேட்டிங்கனாலே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவர் வந்து கரெக்டாகவே தான் பண்ணியிருப்பார் நம்ம எஸ்பிபி சார். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாஜன் படத்தில். பகுத்து பியார் கர்தே ஹை தும்கோ சனம் बहुत प्यार करते हैं तुमको सनम. நானும் மெலடி. இந்த மெலடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்த டைங்களில் அவ்வளோ ஒரு இந்த பாட்டுக்காண்டி படம் ஓடிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு இது. அதுலேயே ஒரு பாட்டு, நம்ம ஃபஸ்ட்டு பாட்டு பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிக்கும். நான் இதுக்கு முன்னாடி சொன்னது பூராமே சல்மான் கான் பாட்டு பூராமே ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அப்படி பாட்டை போட்ட உடனே அப்படி ஆட்டம் அப்படி அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த பாட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிக்கும். கேளுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அவருடைய டான்ஸு, அந்த சல்மான் கானுடைய அந்த யூத் வெர்ஷன் சூப்பராக இருக்கும். मिलते ही दिल ने कहा मुझे प्यार हो गया. पहली बार मिले हैं मिलते ही दिल ने कहा मुझे प्यार हो गया. तुमने प्यार से देखा जब से मुझे मेरा दिल बेकरार हो गया. சூப்பராக இருக்கும். அவர் நம்ம எஸ்பிபி சாருடைய அந்த ஒரு குலைவான குரல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பா, அந்த பாட்டெலாம் கேட்க கேட்க அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. இந்த படத்தில் அவர் வந்து சல்மான் வந்து ஒரு ப்ளே பாய் கேரக்டர் தான் பண்ணியிருப்பார். சரியான ப்ளே பாயாக வருவார். சஞ்சய் தத்து அவருக்கு அண்ணனாக நடிச்சிருப்பார். மாதுரி தீக்ஷித் ஹீரோயினும் செம்மையாக இருக்கும். ஒரு டூயட் ஒன்று உண்டு, அற்புதமாக இருக்கும்.
देखा है पहली बार जानम के आंखों में प्यार देखा है पहली बार साजन की आंखों में प्यार சூப்பராக இருக்கும் இந்த பாட்டெலாம். दिल भर तुझे मिलने को कब से था मैं बेकरार. நீங்கள் 80-90களில் படம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படம்லாம் உங்களால் மறந்துருக்கவே முடியாது. நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துருப்பீங்க, जाके आया मेरे बेचैन दिल को करार. ரசிச்சிருப்பீங்க. இதில் செம ஃபாஸ்ட் பீட் இது. देखा है पहली बार जानम की आंखों में प्यार. तुमसे मिलने की तमन्ना है प्यार का इरादा है और वादा है जानम. तुमसे मिलने की तमन्ना है प्यार का इरादा है और एक वादा है जानम. जो कभी हम मिले तो जमाना देखेगा अपना प्यार. ओ मेरे यार ओ मेरे यार. செம பீட்டு, பாட்டு ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், நல்லா இருக்கும். மே சாயர் நஹி தீவானா நஹி மே ஆஷிக் நஹி பர்வானா நஹி. मैं शायर नहीं दीवाना नहीं मैं आशिक नहीं परवाना नहीं. அப்படியே மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தவொன்னே அந்த ஒன் சைடில் பார்த்தவொன்னே அவர் அது வரைக்கும் ப்ளே பாயாக இருந்தவர் அப்படியே லவர் பாயாக மாறிடுவார். அந்த பாட்டுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். ஊட்டியில் வச்சு அந்த படம் பார்த்து ஊட்டியில் தான் எடுத்திருப்பாங்க. செம்ம சூப்பராக இருக்கும் இந்த பாட்டு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பாட்டு. இந்த படத்துக்கெல்லாம் நீங்கள் இதுக்கு எஸ்பிபி சார் இதுக்கு முன்னாடி பாடியிருக்கிறாரு. அவர் நம்ம கமல்ஹாசனுக்கு சாகர்லாம் பாடியிருக்காங்க, நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. பட் ஆனால் அந்த சல்மான் கானுக்கு அவருக்கு அப்படி ஒரு பொருத்தம் பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஹம் ஆப் கே ஹேன்லாம் வருது. ஸோ நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் இந்த படத்துகளில் இந்த பாட்டில் வேறு ஏதாவது மிஸ் ஆகிருக்கா, இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, இந்த பாட்டில் பிடிச்ச பாடம் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் பார்த்தப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஹிந்தி படம் பார்க்குறதுக்குனே ஒரு கூட்டம் அந்த ரொம்ப அந்த டைங்களில் 90களில் தெரிஞ்சதெல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயம். அந்த மாதிரி பார்த்த படங்கள் இந்த படங்கள்லாம். ஸோ இந்த படம் இந்த இதை பற்றின உங்களுடைய பார்வை எப்படி அப்படின்றத பற்றி தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, இல்லை இந்த பாட்டு மிஸ் ஆயிடுச்சு, நீங்கள் இந்த பாட்டை சொல்லவே இல்லைங்க அப்படின்னு கூட சொல்லுங்கள். நான் அதை அடுத்த பதிவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் அம்மா பேசுன்னு கூட பற்றி நம்ம அடுத்த பதிவில் கண்டிப்பாக பேசலாம்.